ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் திருமண உதவித்தொகை திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூபாய் 50,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்ப்போம். யாருக்கெல்லாம் கிடைக்கும், இது எங்கே போய் நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழக அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா திருமண உதவித்தொகை வந்து தற்போது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உயர்கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 மாதந்தோறும் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமண உதவி திட்டத்தை வந்து நீங்கள் எப்படி விண்ணப்பம் செய்யலாம், இது என்ன மாதிரி திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஈவிஆர் மணியம்மையார் திட்டம் மற்றும் அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவித்தொகை திட்டம் என 2 திட்டம் உண்டு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் உங்களுக்கு வந்து 8 கிராம் தங்க நாணயமும் ரூபாய் 25,000 மானியமும் வந்து கிடைக்கும் இந்த 2 திட்டத்தின் கீழ். அதுவே நீங்கள் ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 கிராம் தங்கம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 வந்து நிதி உதவி வந்து வழங்கப்படும். அதுதான் வந்து இந்த திட்டத்தின் நோக்கமாகும். ஸோ என்ன இந்த திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய ஆண்டு வருமானம், அதாவது இப்போ நீங்கள் வந்து ஈவிஆர் மணியம்மை திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதவை பெண்களுடைய குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சு வைக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் 72,000 கீழ் இருப்பின் அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து பயனளிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா நினைவாக பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகுதியுமே இல்லை. ஏன்னா நீங்கள் அப்பா அம்மா இருவருமே இழந்திருப்பீங்க. அதனால் வந்து அனாத ஆசிரமத்தில் வந்து படிக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு திருமண வயது எட்டியவுடன் அவர்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கினாங்க அப்படின்னா அதிலிருந்து 40 நாட்களுக்குள் இந்த விண்ணப்பத்தினை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிஓ ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ரூபாய் 50,000 மற்றும் 8 கிராம் தங்கமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்னை தெரசா ஆதரவற்ற மாணவிகளுக்கு திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழே. அதுவே ஈவிஆர் மணியம்மையார் திட்டத்தின் பார்த்தீங்கன்னா நீங்கள் விதவை பெண்களாக இருக்கணும் அல்லது கைம்பெண்களின் குழந்தைகளுக்கு வந்து இந்த திட்டம் வந்து பொருந்தும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி சான்றிதழ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கான சர்டிஃபிகேட், டிசி அல்லது மார்க் ஷீட் இதெல்லாம் வேணும். அல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா தொலைபேசி எண், மின்னஞ்சல் மற்றும் குடியுரிமை சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ் இது போன்ற அனைத்து சான்றிதழையும் நீங்கள் கொடுத்து விண்ணப்பம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.